Hello guys, welcome back to our channel Dr. Gear. இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா how to maintain your bike. மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. டெய்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சொல்லி 4 டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்பில் இன்றைக்கி டெய்லி மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்ஸை கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா உங்கள் பைக்கை வார்ம் அப் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம 12 ஹவர்ஸ் பக்கம் ஒரே இடத்துல பைக்கை நிறுத்தி வச்சுருப்போம். ஸோ அப்போ இன்ஜினில் இருக்க ஆயில் எல்லாமே ட்ரைன் ஆகி கீழே பாட்டம் ஆஃப் த இன்ஜினில் இருக்கும். ஸோ நம்ம வார்ம் அப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினில் இருக்க ஆயில் எல்லாமே சர்க்குலேட் ஆகி டோட்டல் எல்லா இன்ஜினுக்குள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே சர்க்குலேட் ஆகிடும். ஸோ அப்படி டெய்லியும் பண்ணுறதுனால நம்ம பைக்கில் ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாகவும் நம்மளால் பைக் ட்ரைவ் பண்ண முடியும் அண்ட் ஃப்ரீயாகவும் பைக் ட்ரைவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் இன்ஜினில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் டெய்லியும் மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபியூல் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஃபியூல் லெவலை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ மேபி நான் ஃபியூல் லெவல் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, மேபி பெட்ரோல் ஹோஸில் லீக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா கார்பரேட்டர் லீக்கேஜ் ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம இதை மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக செக் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை உடனே நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், நம்ம அதை பார்க்காம கேர்லெஸ்ஸாக விட்டோம் அப்படின்னா மேபி அது ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாடியை பைக் பாடியை க்ளீன் பண்ணுறது, பைக்கை நீட்டாக வச்சுக்கிறது. மேபி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க நம்ம யூஸ் பண்ண இன்னர் பனினோ இல்லை ஏதாவது வேஸ்ட் கிளாத் மாதிரி தான் நம்ம பைக் துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுருப்போம். ஸோ அதை யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ ஃபைபரிக் கிளாத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் இருக்குது. பைக் அண்ட் கார் மல்டி யூசேஜ் கிளாத் தான். நீங்கள் அந்த கிளாத்தை வாங்கி கூட நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீல் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு டெய்லி மார்னிங் செக் பண்ணிக்கோங்க. வீல் ஏர் ப்ரெஷர் எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, டயர் கோல்டாக இருக்கும்போது தான் செக் பண்ண முடியும். அதாவது 12 ஹவர்ஸ் பக்கம் எடுத்து வச்சுக்கும்போது பைக் ரன்னிங்கில் இருக்காது, அதனால் டயர் கோல்டாக இருக்கும். அப்போ டெய்லி மார்னிங் செக் பண்ணிட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில் பண்ணலினாலுமே மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதனால் ஏர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பைக்கில் இருக்க லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸு, எல்லா லைட்ஸும் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. லோ பீம், ஹை பீமு, பிரேக் லைட்டு, பார்க்கிங் லைட் எல்லாமே கரெக்டாக எரியுது அப்படிங்கிறத மார்னிங் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளச் லிவர், பிரேக் லிவர் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க டெய்லி மார்னிங். மேபி அது கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம கிளச்சு கேபிள் மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆக்சிலேட்டர் கேபிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மார்னிங் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீல் நட்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறத டெய்லி மார்னிங் செக் பண்ணிக்கோங்க. மேபி அது அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது, இருந்தாலும் டெய்லி மார்னிங் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் டெய்லி மார்னிங் வீல் நட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன்லேருந்து அவாய்ட் பண்ணலாம், அந்த ஆக்சிடென்ட்ஸ்லேருந்தும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் பிரேக் பிடிக்கலனாலும் ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. வீல் ஏர் ப்ரெஷர் இல்லைனாலுமே ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு கார்னரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லிப்பாகி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், இந்த பாயிண்ட் செக்லிஸ்ட்டை நான் அது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட டெய்லி மார்னிங் கூட நீங்கள் ரொட்டீனாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.